பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேறப்பெற்ற சத்தியத்தை தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த செய்தி ஆரம்ப முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்துள்ளார். மிஸ் செய்யாதீர்கள். மாபெரும் வெளிப்பாட்டை நீங்கள் நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33 கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அல்லேலூயா. பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவர்கள் எல்லார் மேலேயும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. யார்? அப்போஸ்தலர், இயேசுவோடு இருந்தவர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் கேட்டின் மகன் யூதாஸ் காரியத்து கெட்டு போனான். மீதி 11 பேரும் அவர் என்னதான் எதை குறித்து தான் சாட்சி கொடுத்தாங்கன்னாக்கா, கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுதலை குறித்து. கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுதல் போதே அது ஜீவன் தான். பாவத்தின் சம்பளம் மரணத்தை குறித்து சாட்சி கொடுக்கவில்லை. தேவை நீதியின் சம்பளம் உயிர்த்தெழுதலை குறித்து பலமா சாட்சி கொடுக்குறாங்க. பூரண கிருபை அவர்களுக்கு உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. ஆமா, இயேசு தேவி நீதிட்டு உயிர்த்தெழுதல் பலமா சாட்சி கொடுக்குறாங்க. தேவனுக்கு கொடுக்குறாங்க சாட்சி. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்குறாங்க. பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போஸ்தலர் கண்ணில் பட்டவனுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஆதாம் குள்ள பிறந்த நன்மத்தையும் அறியத்தக்க கனி புடிச்சிட்டு பாவத்தையும் மரணத்தையும் பலமா சாட்சி சாபத்தில் பாவத்தில் மரணத்து பாதாளத்துக்கு ஓடிங்கிறான். இந்த அப்போஸ்தலர் 4:33 கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து, இல்லைன்னா ஆதாமின் மரணத்தை குறித்து நீ பலமாய் சாட்சி கொடுக்கிற. அதனால தான் பிசாசு பலமா வந்து திறறான், கொள்றான், அழிக்கிறான் உன்னை. இவங்க அப்படியே ஆப்போசிட். கடைசி ஆதாம் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமா சாட்சி கொடுக்குறான். பாவண்டமான பிசாசெல்லாம் ஓடுது, வியாதி வறுமை தரித்திரெல்லாம் ஓடுது. பூரண கிருபை அவர்களுக்கு உண்டாயிடுச்சான். எடுங்க, வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமா இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமா. இதை செய்ய உனக்கு விருப்பம் இல்லைனாக்கா, ஆதாமின் மரணத்தை குறித்து மிகுந்த பலமா சாட்சி கொடுக்க ஆரம்பிப்பாய். உனக்கும் கொடுப்பாய், உன் குடும்பத்துக்கும் கொடுப்பாய், உன் சமுதாயத்துக்கும் உலகத்துக்கும் கொடுப்பாய். அது பூர்ண கிருபை இருக்காது. பூர்ண சாபம், பூர்ண பாவம், பூர்ண மரணம், பூர்ண தரித்திரம், பூர்ண பாதாளமா இருக்கும். எப்படி? அதனால கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஐயா, நான் அந்த மாதிரி கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமா சாட்சி கொடுக்கணும்னா ஒன்றும் இல்லை. வா இயேசுகிட்ட. ஏவாள் பிசாசுகிட்ட போய் பிசாசு வார்த்தை கேட்டு நன்மத்தையும் அறியத்தக்க கனியை பிடிச்சிட்டு ஆதாமின் மரணத்தை குறித்து மிகுந்த பலமா சாட்சி கொடுத்துட்டான். உலகம் ஃபுல்லா பாவத்தையும் மன்னிச்சு சாட்சி கொடுக்குறா பாரு. இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருந்தாங்கிறா. யாரெல்லாம் நன்மை தீயும் அறியத்தக்க கனிக்குள்ள இருக்கிற நன்மார்க்க துன்மார்க்க சுயநீதி அநீதி இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஆதாமின் மரணத்தை, சாபத்தை, பாவத்தை, மரணத்தை மிகுந்த பலமா சாட்சி கொடுக்கிறீங்க. தேவனுக்கு உலகத்தை கொடுத்து பிசாசு தேடி கொண்டு ஆயிடுச்சுங்கிறான் அவங்கள. அதுக்கு தப்புனாக்கா நீங்க என்ன பண்ணமா, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமா சாட்சி கொடுத்தாதான் அந்த பீடத்தை வளையும். எப்படி சாவிக்கும்? கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமா சாட்சி கொடுங்க.
மிகுந்த பலமா. எவ்வளோ பலமா கொடுக்குறீங்க கொடுங்க. பிதாவாக்கி தருங்க. இயேசு சில பிதாவே உம்முடைய கையில் ஆவிவித்து ஜீவன் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவிவித்து ஜீவனை கொடுத்தார். அதான் உயிர்த்தல் ஜீவ சர ஜீவனத்தம் பிதாவாகி தேவனுக்கு சாட்சி கொடுத்தார் சிலுவையில். இப்போ ஈட்டியால் கொடுத்தா பிதாவே இவர்களுக்கு மண்டி மண்டி சொல்லி ஜீவ சர ஜீவனத்தை உயிர்த்தல் சாட்சி கொடுத்தாரு. ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தார். ரவுண்டு கட்டி கொள்குதா மலையிலேருந்து 7 கண்ட ஜனங்களை கொடுக்குறாரு. அதை நீ செய்ய இயேசு ஏற்று. நீ உலகத்துக்கே ஒலியா, நீ பூமிக்கே உப்பியா, குடும்பத்துக்கு ஒலி, சமுதாயத்துக்கு, பட்டணத்துக்கு, தேசத்துக்கு, வேலூர் மாவட்டத்துக்கு, எங்கள் ஊர் சோழவரம் கிராமம், சென்னைக்கு, பெங்களூருக்கு, ஆப்பிரிக்காவுக்கு, லாஸ் ஏஞ்சல்ஸு, கோயம்புத்தூருக்கு, சேலத்துக்கு, மதுரைக்கு, எந்த கிராமத்தில் இருக்கிற, எந்த பட்டணத்தில் இருக்கிற, எந்த தேசத்தில், எந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி பாவத்தையும் மரணத்தையும் மிகுந்த பலமாக சாட்சி கொடுக்குறாங்க. உடனே பிசாசு, மரணத்துக்கு அதிபதி பிசாசு திரடுறான், கொள்றான், அழிக்கிறான். சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன் எல்லாத்தையும் திருடுறான். அப்புறம் கொள்றான், அப்புறம் அழிக்கிறான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பருமனப்படுது இயேசு சொல்றாரு. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. இயேசு நானே வழியும் சதி ஜீவன். அந்த ஜீவனில் உயிர்த்தெழும் ஜீவனம். அப்போ பலமா உயிர்த்ததில் தேவி நீதிட்டு உயிர்த்தது. இயேசுனா நானே உயிர்த்தெழும் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த உயிர்த்தெழும் ஜீவனம் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சுகம், பலன், சகல காரியம் புதைந்து கிடக்கிறது. இயேசுக்கு சொல்லாமன்ற வாக்கு தத்துவம். அதை தேவனுக்கு சாட்சி கொடு. குடும்பத்துக்கு, முழு உலகத்துக்கு, இல்லை முழு உலகத்துக்கு பாவம்ட்டு மரம் நிறையாமே போய்ங்குது. நிறையாவே தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கும் வாழ்நாளெல்லாம் பிசாசு போராட்டமாக சாபம் பாவம் மனத்தை திரும்ப மீண்டு வர முடியல. அதனால தான் ஆதாமின் சிந்தை மரணம் பவுல் சொல்ல. கிறிஸ்து சிந்திய ஜீவனம். அந்த கிறிஸ்து சரீரம் உயிர்த்தெழுதலுக்கு, ஆசீர்வாதத்துக்கு, ஐஸ்வர்யத்துக்கு, சமாதானம் சேர்ந்து வெளியே போட முடியாது. அப்போது கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேலும் பூர்ண கிருபை உண்டா. அந்த பூர்ண கிருபை இருந்துச்சான் பாரு. ஒருத்தனும் தொட முடியலங்க அப்போஸ்தலர்களை. சிறைச்சாலையில் கூட தானாக இரும்பு கது தானாக அந்த தேவத்தை வந்து தந்துடுறானா. 100 ஜீவம் மாதிரி ஃபயராக இருந்தாங்களாம் அப்போஸ்தலர். 11 சீசர்களாம். உலகத்தை கலக்க இங்கே வந்துட்டாங்க. அதுதான் ஜீவ மார்க்கத்தை. என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போனீங்க. யூடியூப்பில் போங்க. ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ண ஒரு சேனல், எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. ஒரு சேனல் துளசிராம் தாம்பசன் ஒரு சேனல் இருக்குது. ஃபேஸ்புக்கில் துளசிராம் தாம்பசன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. என் சேனலை பண்ணுங்கள். 100க்கு 100 ஜீவமாக இருக்கும். அப்போது கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. பூர்ண கிருபை உண்டாகுனா அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து உயிர்த்தெழுதலுங்க. பாவத்துக்கும் மரணத்துக்கும் அப்பாற்பட்ட உயிர்த்தெழும் ஜீவனம். பாவத்தின் சம்பளம் மரணத்துக்குள்ளேயே சாட்சி கொடுக்காது. சுய நீதி, அநீதி, கண்கள் சுய மாம்சமானது ஒன்று கூடாது. அது 5 வேலை தான் செய்யும். மாம்சம் சேர்ந்த கிறிஸ்து சேர்ந்த ஜீவ சொல்றோம், ஜீவரத்தம், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சர்றம், பிதாகுமார் பசுத்தாய் செலுத்து. ஆதாம் முழு உலகத்தை செலுத்து. இடைவிடாமல் செலுத்து. எக்காலத்து செலுத்து. எந்நேரத்தில் செலுத்து. மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அல்லேலூயா. மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். கர்த்தராகிய இயேசுவை குறித்து, இயேசு உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள். எக்காலத்தில் வெளிப்படுத்துங்கள். சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள். அல்லேலூயா. பிதாகுமார் பசுத்தாய் வெளிப்படுத்துங்கள். இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள். அல்லேலூயா. சோத்திரம். சேனல் மாறி மாறி வருது. சோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அப்போ கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார். ஆமாம்,
உயிர் தேய்தலை குறித்து சாட்சி கொடுங்க. கொடுக்கறதையும் கொடுக்குறீங்க, உயிர் தேய்தலை கொடுங்க. பாவத்தையும் மறுத்து குத்துறாதீங்க. காலையிலேருந்து நைட்டு தூங்க 24 மணி நேரத்தில் கர்த்தராகிய இயேசு உயிர் தேய்தலை குறித்து சாட்சி கொடுக்குறீங்களா? பிதா குமார் பரிசுத்தாவி ஆதாம் முழு உலகத்துக்கு பூர்ண கிருபை உங்களுக்கு உண்டாயிருந்தான். மத்திய மார்லூக்கா யோவான்ல இயேசு உடித்தேனும் ஜீவனை தான் சாட்சி கொடுத்துருந்தார். தேவனுக்கு தனக்கு நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சர்ற, ஜீவ ரத்தம், நன்மை தீமையே சாட்சி கொடுக்கல. அவர் நன்மை தீமை அறியத்தக்க கனியை தொடாதே, பறிக்காதே, புசிக்காதேன்னு சொன்னவரே அவர் தான் ஏதேன் தோட்டத்தில். அதை போய் சாட்சி கொடுப்பாரா? அதை விடியா? நானே வழியும் சத்தியும் ஜீவனமாய் இருக்கிறேன். அந்த ஜீவன தேவி நீதிட்டு உயிர்த்தது இருக்குது. அதுதான் லாபகரமானது. அந்த ஜீவன தேவி நீதி உயிர்த்தது. பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு ஆசீர்வாதம் சபிக்கணும், ஆஸ்வதி பகைக்கு நன்மை செய், சத்துவிலும் ஜீவ உலகத்தை கொடு, ஜீவ வானத்தை கொடு, ஜீவ பூமியை கொடு. ஜீவனில் எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற ஆஸ்வாதம், எல்லையற்ற ஐஸ்வர்யம் பிதா குமார் பசுத்தாய் கொடுக்குறேன்னு சொல்லு. ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடு. ஜீவனால் நிரம்பேறு, நன்மை தீமையால் நிரம்பியிருக்காத. வியாதி பிடிக்கும், சாபம் பிடிக்கும், சளி பிடிக்கும், எல்லாம் லங்ஸ் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், கொரோனா, வேற என்ன கேன்சரு, பிபி, என்னென்னோ வருதுன்றான். உடம்பெல்லாம் பூர்ண கிருபைக்கு பதிலாக பூர்ண வியாதி சாபமாக இருக்குது. இதெல்லாம் தப்புன்னா கர்த்தராகிய இயேசு பலமாக சாட்சி வருது. இயேசுவை ஏற்றுக்கொண்டாய், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாய், பாவத்துக்கு மரித்து தேவி நீதிக்கு பிழைத்திருக்கிறாய். அப்போது கர்த்தராகிய இயேசுவின் உரித்தெய்தலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிச்சான். அப்புறம் பாருங்க, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. அவர்கள் ஒருவனுக்கு ஒன்று குறை, சகல நிறைவாந்தாங்களாம். ஏன்னா ஜனங்களுக்கு உழித்திலும் ஜீவனை தேவன் தரங்களுக்கு பாவத்தில் சாபத்தில் வெளியிலாக ஜனங்க ஆசிர்வதிக்கப்படுறாங்க. ஒரு அப்போஸ்தலன், ஒரு ஊழியக்காரன் உன்னால கோடி ரூபாய் அவனுக்கு லாபம் கட்சா ஒரு 10 லட்சம் உனக்கு கொடுக்க மாட்டானா? நிலங்களை வீடுகளை விட்டு காணிக்கையா? இதாங்க உண்மை. எனக்கே வெக்கமாக இருக்குது. இவ்வளோ நாள் ஊழியம் செய்கிற யாராவது இப்படி கொடுத்தாங்களா? பிரசங்கம் தான் பண்ணுறேன், ஃபேக்டாக நிரூபித்து காட்டு. ஊழியத்தையிலும் ஜீவனையும் பிதா குமார் பசுத்தாய் ஆதாம் ஜனங்களுக்கு கொடு. அசுத்தாய் தோறுத்து ஜனங்க வாழட்டும். சாபம் தொலைந்த ஆச்சரியம் நீங்கள் ஐஸ்வர்யமாட்டும், பாவம் நீங்கள் தேவனி வியாதி நீங்கள் ஆரோக்கியம் கிடைக்கட்டும். ஜனங்க நிலங்களை வீடுகளை விற்று அப்போஸ்தலர் பாதத்தை கொண்டு வந்து வைத்தாங்களாம். உன் வாழ்க்கையில் வைக்கணும். நீ 100க்கு 100 ஜீவன் உள்ளவனா மாறி நன்மத்தை மாதிரியத்தை கொண்டாருக்கார். பேர் விசுவாசி, ஊழியக்காரன், நாடு தெரியல, ஊடு தெரியல, அரசியல்வாதி, அந்த ஊழிக்கா தெரியல, எந்த ஊழிக்கா தெரியல, அது தப்பு இது தப்பு, லொட்டு லோசுக்குன்னு பேசி பேசி பேசியே போடுற திருப்பியே இல்லை வாழ்க்கை ஊழியங்களை. நன்மார்க்கு துன்மார்க்கத்தையே பேசி 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 சபையா விசுவாசிகளுக்குள்ள பூர்ண கிருபையே இல்லை. பிரச்சனை, போராட்டம், வியாதி வரும் திரும்ப தாங்க ஊழியங்களும் விசுவாசி குடும்பங்களும் ஸ்டாப் பண்ணதை. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். இயேசு ஜீவன் பரிவு, இயேசு சாமண்டவாக தேவி நீதிட்டு உயிர்த்ததல். அந்த பிதா குமார் பசுத்தாய் செலுத்து. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கோடா கோடியாக செலுத்து. இங்கே பாரு, கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்னா அனுப்பப்பட்டவன். இயேசுனா பிதாவே நீர் என்னை அனுப்பினது போல நான் இவர்களை அனுப்புகிறேன். அனுப்புகிற சென்ட் பண்ணுறது எதுக்கு அனுப்புது? ஜீவ வார்த்தையை தேவன் தர உலகத்துக்கு நீங்கள் உலகம் எங்கும் போய் ஜனங்களுக்கு ஜீவ சர்ற ஜீவரத்தம் உயிர்த்தெழும் ஜீவனை குறித்து சாட்சி கொடுத்தேன். அவன் பேர் சொல்லி தேவன் தரக்கு ஆதாம் பாவ நிவர்த்தி சாபடி வாதால் நிவர்த்தி பண்ணி அவன் தொழில் அவன் குடும்பம் ஆசுவாதம் உண்டாச்சுனாக்கா 10,000 ரூபாய் அவனுக்கு லாபம் வச்சுனாக்கா 1000 ரூபாய் அவனுக்கு சாதாரணமாக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். எதுவுமே செய்யாது, எதுவுமே நடக்கலனாக்கா ஒன்றும் கொடுக்க மாட்டான். ஊழியத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருவேன். சுவிசேஷத்தினாலே உங்களுக்கு பிழைப்பு உண்டாகணும்னு ஒரு செய்தி போட்டு கேட்டு பாருங்க. இயேசு சிலுவையில் சுவிசேஷம் தான் ஏன் பிரசங்கம் பண்ணாரு? என்ன பிரசங்கம் பண்ணார்? கொல்கத்தா மலையிலேருந்து ஜீவ வார்த்தையை தான் பிரசங்கமே. ஜீவ வார்த்தை சிலுவையில் ஒரு பிரசங்கத்தை பண்ணலையா? ஜீவ சர ஜீவரத்தை சென்றாரு. பிதா ஆபியத்தை ஜீவ சர ஜீவரத்தை உயிர்த்தெழுந்து பிதாவை கொடுக்குறாரு. ஈட்டியால் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு பிரசங்கமே அதுதான். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு பரலோகமே இருக்குது. பாவத்திலிருந்து மருத்துவ பாதத்தை வெளியிலாங்கண்ணா உலகத்தில் எல்லா ஆசையும் இயேசுக்கு வந்துச்சுங்க. 3ஆவது நாள் பாவத்தை பிசாசு தெரிஞ்சாச்சு. உலகத்தையே பிசாசு கையிலேருந்து வாங்கிட்டார். உலகத்தில் இன்னைக்கு முதல் வானது இயேசு தான். எல்லாத்தையும் வித்து பிதாவாயுதன் பிசாசு வானத்தில்
துன்மார்க்க பாவியுடைய ஆசையெல்லாம் இயேசுக்கு வந்துச்சுங்க. என்னங்க பண்ணாங்க அந்த சிலுவையில் இயேசு? பாவமாகி சாபமாகி மரணமாகி தத்திரமாகி உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகி சுவிசேஷ ஜீவவாதி நன்மத்தையுமே பேசவே இல்லை. நன்மார்க்கு துன்மார்க்கம் சுயநீதி அநீதி கண்களிச்சமாக அதை காட்டவே இல்லை. பகை கசுவு வைர கோபம் சண்டை எதையுமே காட்டல. நன்மத்தையும் அறியத்தக்க வார்த்தையே பேசலை. ஜீவ வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ ரத்தத்தை தான் அந்த ஆடு ஜீவ ரத்தம் ஜீவ சரீரம் அந்த தேவி நீதி தூத்தல் ஆதாம் மூடு ரோமர்கள் யூதர்கள் ஆதாம் மூடு உயிர்த்தேன்னு ஜீவனுக்கு தான் சாட்சி கொடுத்தாரு. பிதாவே உமடிகள் ஆவியுத்து ஜீவனை விட ஜீவன்ற வார்த்தைகள் ஜீவசாரி ஜீவரத்தம் இயேசு நானே வழியும் சத்தியும் ஜீவனமாய் இருக்கிறார். என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆனால் தான் என்னுடைய எல்லா செய்தியும் ஜோயே ஜீவன் வேதாகாம சத்தியங்கள் 2000க்கு அதிகமான செய்தி 100க்கு 100 ஜீவன் மாறும். உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி செய்தி கேட்டிருக்க வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு. ப்ளஸ் யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வேலூர் அக்மெண்டல் லைஃப் சர்ச் ஏஎல்சி வேலூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் FGCI வேலூர் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு துளசில் அந்த ஏரோ செய்தி 1000க்கு 2000க்கு அதிகமான செய்தி 100க்கு 100 ஜீவன் மாறணும். காது கிழிஞ்சு போயிடும். பிரயோஜனமான செய்தி உங்கள் மனைவிக்கும் பிள்ளைகளும் சொந்த பந்துகளுக்கு எத்தனை பேர் ஷேர் பண்ணணும் அத்தனை பேர் ஷேர் பண்ண. கர்த்தராகிய இயேசு உரித்தேல குறித்து சாட்சி கொடுக்கலாம். நீ சும்மா இருந்தால் கூட ஆதாமின் பாவத்தையும் மரணத்தையும் தான் சாட்சி கொடுத்துக்கிற. பிரச்சனை உனக்கு வரப்போகுது. திருடம் வர போகிறான். விசுவாசி திருடமும் கொள்ளவும் அழிக்கும் தான் வருவான். வேறுண்டு போற மாட்டான். நானும் அவைகளுக்கு ஜீவன் ஒன்று அது அந்த ஜீவ வார்த்தையை பேசு. ஜீவ ஜீவரத்தம் அது இயேசு சார் இயேசு ரத்தத்துக்கு ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவ ரத்தம் அதை பிதாக்குமார் பசுத்தாய்க்கு சாட்சி கொடு. ஆதாம்லேருந்து முழு ஒரு ஆள் பாய் கூடாமல் கொடு. ஊர் செல்ல நாடு செல்ல அரசியல்வாதி செல்ல ஊருக்கு 2 பேர் தெருக்கு 2 பேர் விசுவாசி அரசியல்வாதி மேலே பகை கசப்பு ஒரே சுயநீதி அநீதிக்கு சாட்சியாக சாட்சி கொடுத்துருக்காரு. ஒரே அசுத்தாவியாக தான் இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக. பிசுவாசி திடீர்னு கொண்டு தான் இருப்பான். அப்போ சில 4:33 கர்த்தராகிய இயேசுவின் உரித்தெழுதலை குறித்து பாவன்ட்டு மரணத்துக்குள்ளேயே பிரசங்கம் பண்ணின்னு இருக்கக்கூடாது. நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தையே பிரசங்கம் பண்ணாக்கா பூர்ண கிருபை இருக்காது. ஊழியக்காரன் வாக்கில் விசுவாசம் பூர்ண பிரச்சனை தான் இருக்காங்க. பூரண கிருபைனா கிருபையும் சத்தியம் இயேசு தான். இயேசு சாமண்ட வாக்கு தான் பூர்ண கிருபை. அதுக்கு உரித்திலும் ஜீவனை பேசணும். அதாவது பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதி, மரணத்துக்கு பரிகாரம் உரித்தெழுதல். அப்போ தேவ நீதிக்கு உரித்தெழுதல். அப்போ தரித்திரக்கு ஜீவ ஐஸ்வர்யம், நன்மத்தை வியாதிகள் ஜீவ சொல்ற ஜீவரத்தம் ஜீவாற்று ஜீவலங்கு. அப்போ ஜீவனுக்குள்ள இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமன்ற வாக்குத்தனா தேவ நீதி உயிர்த்தெழுதலாம். தேவி நீதிக்கு உரித்தெழுதல் இயேசு கிறிஸ்துக்குள்ளவா. ஆதாம்குள்ள உன்னுக்கு பூமியை சபை நன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதி அநீதி கண்கள் நிச்சயமாக சுய பாவ சாபம் மரணம் அக்கிரமம் அநியாயம் சுயநீதி அநீதி அதை குறித்து தேவனுக்கு உலகத்துக்கு சாட்சி கொடுக்காதே. ஸ்டாப் பண்ணதை. நீ ஞானசானம் இருக்கும்போது பாவத்துக்கு மறித்து பாவன்ட்டு மறந்து தேவி நீதிட்டு உயிர்த்தல் ஒன்று கொடுக்கப்பட்டாயிற்று. திருவிருந்தில் ஜீவ அப்பம் ஜீவ சரீரம் அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்தல் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாய்க்கு சாட்சி கொடு. ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. இடைவிடாமல் கொடு. எக்காலத்திலும் கொடு. சோர்ந்து போகாமல் கொடு. என் நேரமும் கொடு. அல்லேலூயா. வாய்நாளெல்லாம் கொடு. கிறிஸ்துக்குள்ளவா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. இடைவிடாமல் கொடு. பிரியமானவர்களே கிறிஸ்துக்குள்ள வாங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்கள். அல்லேலூயா. ஆனால் ஆதாமின் சிந்தை உனக்கு மரணத்தை கொடுக்குது. கிறிஸ்துவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானத்தை கொடுக்கிறது. ஆனால் அன்பானவர்களே கிறிஸ்து இயேசுக்குள்ள வாங்க. அந்த கிறிஸ்துவின் சிந்தையை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. கர்த்தர் வாழ்க்கையில மாபெரும் காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமாம். ஆனால் ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்போ கர்த்தராகிய இயேசுவின் உரித்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஆமாம். யாரை பார்த்து இயேசு ஒரு மனுஷனை பார்த்தான்னா ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறான். பாவத்தை மன்னித்தும் தேவனுக்கும் உலகத்தை சாட்சி கொடுத்துங்கிறான். நன்மத்தையுமே சாட்சி தேவனுக்கு தனக்கு உலக பிசா திடீர்னு பொண்ணு ஆச்சுக்கிறான். இயேசு எங்கும் சுற்றி தேர்ந்தா பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு யாவரையும் குணமாக்கினார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ ஜீவரத்தை உயிர் தெரிந்து தான் சாட்சியாக கொடுத்தாரு. பலமாக சாட்சி.
உயிர்த்தெழும் ஜீவனை தான் கொடுக்குறார் தேவனுக்கு. லேகோன் பிசாசு, திமிர்வாதக்காரர், லேகோன் கோடன் ஜவடம் மூட எல்லாரும் உயிர்த்தெழும் ஜீவனை தான் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுது கொடுக்குறார். உடனே பூர்ண கிருபை இறங்கிட்டாங்க மேலே. அசுத்தை கொடுத்து பசுத்தை வந்து தேவை இன்னி பாவம் செய்ய கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் இன்னும் வார்த்தை மிகுந்த கனிகள் போட ஆசுவாதகன் ஐஸ்வர்ய சமாதான கனி. அப்போ கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிருக்குது. எனக்கே வெக்கமாகுது. பூர்ண கிருபை இருக்க மேலே. பூர்ண கிருபைன்னு என்னங்க? பூர்ண ஆசீர்வாதம், பூர்ண சமாதானம், பூர்ண சுகம், பூர்ண ஐஸ்வர்யம், பூர்ண பரலோகத்தின் ஆசீர்வாதம் இருக்க எனக்கு தைரியமாக சொல்ல முடியல என்னால். இருக்கு, ஆவி வடி இருக்குது, எழுத்தின் படி இருக்கா? எல்லாருக்கும் ஆவியின் படி இருக்குதுங்க. ரட்சிப்பு இருக்குது, பரலோகம் எல்லாம் ஆவி வடி இருக்குது, எல்லாம் ஆவியில் இருக்குதுங்க. கையில் கண்ணால் பார்க்குற மாதிரி இருக்குதா? இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? கண்ணால் பார்க்குற மாதிரி பூர்ண கிருபை உண்டானா எழுத்தின்படி ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரம், பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாம் முழு ஒரு உணர்வுபூர்வமாக கொடு, வெறித்தனமாக கொடு. இல்லைன்னா வெறித்தனமாக நன்மை தேமக்கார சுய நீதி அநீதி தேவனுக்கு தனக்கு உழுதுன்னா கண்ணால் பார்க்குற மாதிரி வியாதி, வறுமை, தரித்திரம், பாதாளம், சுத்தாவி, போராட்டம், கடன் தொல்லை, இதே தான் இருக்குது பாரு எங்கே பார்த்தாலும். கண்ணால் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ கண்ணால் பார்க்குற மாதிரி பூர்ண ஆசீர்வாத ஐஸ்வர்ய சுகம் பலஞ்சீவன் ஐஸ்வர்யம் வீடு மன தோப்பு துறவு இருக்கணுமா இல்லையா? ஆபிரகாம் சகல காத்துல ஆஸ்வதிக்கும். ஈஸ்வரா காது ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதொட்டாட்டு குட்டி, அதான் இயேசு உயிர்த்தெழும் ஜீவனுக்கு அடையாளம். ஒரு பைதொட்டாட்டு இயேசு அம்புக்குடி, அந்த பைதொட்டியை தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்குறான். பூர்ண கிருபை. ஆபிரகாம் சகல காத்து ஈஸ்வராக்கு ஆபிரகாம் ஷீமான, அந்த ஆபிரகாமின் ஆசுவாதம் கிறிஸ்து மூலமாக உண்டாயிருக்கு சொல்லப்படுது. ஆபிரகாம் ஷீமானாயிருந்தான், வெள்ளியும் பொண்ணு ஆடுகளும் மாடு ஒட்டங்களுமாயிருந்தான். அந்த ஆபிரகாமின் ஆசுவாதம் கிறிஸ்து மூலமாக உனக்கு உண்டாயிருது. ஆவியிலே எழுத்தின்படியா எல்லாம் ஆவியிலே சொல்லிட்டு போட்டாரு. எழுத்தின்படி சொன்னாரே இயேசு. ஆவியிலின்படி எழுத்தின்படி ரெண்டுத்தின்படி தான் சொன்னார். அல்லேலூயா. பிசாசு ஆவியின்படியும் எழுத்தின்படியும் சபிக்கிறான். பாவத்தை சாப்பிட்டு அந்த பாதை இயேசு ஆவிக்குரியபடி எழுத்தின்படி ஆஸ்வதிக்கிறார். முதலாம் தேவடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க, அப்போது இவைகளெல்லாம் போடக்கூடும். ஆவியில் குத்துறா, ஆவியிலே வடை சுட்டு இட்லி சுட்ட முடியுமா? அந்த மாதிரி ஆவியின்படி எழுத்தின்படி சுகம் பலன் ஜீவன் ஆஸ்வதம் பூர்ண கிருபை உண்டாகணும். அல்லேலூயா. அப்போ அடுத்த வருஷம் பாரு, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் சாட்சி கொடுக்குறாங்க. உயிர்த்தெழுதல் குறித்து தேவி நீதிட்டு உயிர்த்தல் ஜீவ உலகம் ஜீவ வானம் எல்லாம் ஆதாம் கூட பிறந்துக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுதல் குறித்து பலமாக சாட்சி, மிகுந்த பலமாக வேடகவனி மிகுந்த பலமாக சாட்சி வந்தேன்னா என்கிட்ட மாட்டேன்னா தேவன் தனக்குள்ள ஜீவ சாட்சி அசுத்தத்தை பசு குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் சுகம் ஐஸ்வர்யம் வந்து தானே ஆகும். அப்படி ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும், அப்படி ஒரு சபை ஊழியக்காரனாக இருக்கணும், அப்படி ஒரு அப்படிப்பட்ட சுவிசேஷகனாக இருக்கணும். உடனே பிசாசெல்லாம் ஓடுது, அசுத்தாவியெல்லாம் ஓடுது, தொழில் வியாபாரம்லாம் பெருகி நிரம்புது. கட்சியில் நிலங்களை வீடுகள்லாம் விற்று அதில் ஒரு பகுதியை அப்போஸ்தலர் பாடத்தில் வந்து வச்சுட்டாங்க. குழி தான் பேதர் காலையில் பொண்ணு வெள்ளியம் நிலங்களை வீடு விற்று அதன் கிரையத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்களாம் பாருங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுடைய தேவைகளுக்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்னும் அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் கொண்டவனுமான யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வச்சுட்டானான். இதாப்பா வச்சுக்கோங்கப்பா. அப்போ எனக்கு உண்டான நிலத்தெல்லாம் விற்று கொடுக்குறான்னாக்கா அவனுக்கு எவ்வளோ ஆசீர்வாதத்துக்கு நேரம் என்ன திருப்பான் அந்த அப்போஸ்தலன். பாவத்தில் சாபத்தில் மரத்தை பாத்திரத்தை விடலையானா அவன் நிலத்தை வீட்டெல்லாம் வீட்டு வந்து கிரையத்தை கொடுப்பான்னு கொஞ்சம் யோசனை பண்ணான். அப்படி ஒரு குழி செஞ்சுக்கிறாங்க அப்போஸ்தலருக்கு. சும்மாலாம் யாரும் வித்துட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க காணிக்க. ஆமாம், நீ பண்ணுற பிரசங்கம், நீ கொடுக்குற சத்தியம் தேவி நீதிட்டு பரலோக ராஜ்யம் பிதா குமார் ஆதாம் பிசாசெல்லாம் துரைத்து சுக பல ஜீவன் ஐஸ்வர்யம் கொடுக்கும்போது 10 லோன் 100 லோன் 1000 லோன் கொடுப்பான். 10 கோடி வச்சா 1 கோடி கொடுக்க மாட்டானா? 10 லட்சம் வச்சா 1 லட்சத்துக்கு கொடுக்க மாட்டானா அவனுக்கு? அப்படி செய்ய ஊழியா இயேசு ஜீவன் வானத்தோட பரலோக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில்
கோடா கூடிய உயிர் தெரிஞ்சவன தேவனுக்கு ஆதாம் முழு குடும்பத்தை இனத்தா தேசம் பார்க்குறவங்க போகிறவங்க வரவனுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அசுத்தாயெல்லாம் அலைரேஷனோட பசுத்தாய் வேறு தேவதோட குடும்பம் பட்டற தேசம் ஆசீர்வாத ஐஸ்வர்யம் சுகமலை உண்டாக 10 ஆசீர்வாதம் பெருகி போயிட்டா அதில் வித்து கொஞ்சம் உன் பாதத்தை வச்சிடுவான். எங்கேயோ போயிட்டு நீ என் செய்தி கேட்டாங்க. என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள். உன் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணு. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணு. ஒரு சேனல் எப்ஜிஷே வெல்லூர்னு ஒரு சேனல், ஒரு சேனல் துளசிராம் தாமஸ்ன்னு ஒரு சேனல் இருக்குது. அப்போ சிலர்னா அனுப்பப்பட்டவன். பிதாவாகிய தேவன் இயேசு அனுப்பினா பண்ணார் சிலுவையில் ஜீவ சர ஜீவரதம். பிதாவாகிய தேவன் ஆதாம் முழுவதும் குத்துட்டாரு. உன் பேர் சொல்லியும் குத்துக்க ஜீவ சர இயேசு தேவன் தர கொடுக்க உன்னை அனுப்புறார். நீ உலகம் சுவிசேஷம் இயேசுவை பற்றி இயேசு தேவி நீதி உயிர்த்து பரலோக ராஜ்யமா இருக்கிறார். அதை பிதாக்குமா இருப்பான். ஆதாம் முழு உலகம் கொடுக்க பூர்ண கிருபை உண்டாயிருக்கும். நீ போறதுல எல்லாம் கிறிஸ்துவ தேவன் தர கொடுத்து அசுத்தாயெல்லாம் பசுத்தாய் வேற எல்லா வீடுகளின் நிலையை விட்டு அதை கிரேத்து அப்போது பாதத்தை வச்சு உனக்கும் நடக்கும். வேதம் போய் சொல்லாது. ஜபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, தனிமையான மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவர் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலே மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். கிறிஸ்து இயேசுவிலே மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்தவனுக்கு தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தேல கொண்டு வந்து கொடுக்க அப்போஸ்தலருடைய பாதத்தில் நிலங்களின் வீடுகளை விற்று அவருடைய பாதத்தில் வைத்தது போல தாவ இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை அவருடைய உயிர்த்தெழு ஜீவனை ஆதாம் தொடங்கி 2 முழு உலகத்துக்கும் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் உலகத்தை 816 கோடி ஜனங்க இருக்கா. எங்கள் சபை குளோபல் சர்ச்சு பாருங்க, வானம் கோர பூமி பாதப்படி எங்களுக்கு ஆண்டு சோதம். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி பாவத்தையும் மரணத்தையும் பலமாக சாட்சி உலகம் உள்ள குட்டி பாதாளமாகுது. நோவா காலத்துலேருந்து அப்படியே மனுஷகுமார் காலத்து சோதம் பாவம் சாபம் மரணத்தை பாதாளம் விசார் வேஷம் கொலை கூத்து சுயநீதி திறது கொள்றது ஐக்கியமாக இருக்குது. ஒரே குடும்ப பிரச்சனை, சரீரத்தில் வியாதி, வறுமை, பலவிதமான பிசாசு ராஜ்யங்களாக இருக்குது. இப்படிப்பட்ட இயேசு ஜீவன் உயிர்த்தெழு ஜீவன் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவது 816 கோடி அதிகமான உலக மக்கள் தொகைக்கு இடைவிடாமல் தேவி நீதி உயிர்த்தல் இயேசு சாமண்ட வாக்குத்தங்களை பிதாகுமார் பசுத்த கோடா கூடிய ஆதாம் முழுவது அவன் இலக்கத்தை தான் கட்டவித்து விடுக்கிறாங்க. சுத்தாய் ஓட பசுத்தாய் பூர்ண கிருபை தேசங்களில் பட்டங்களில் கிராமங்களில் உண்டாயிருக்கிற ஜனங்களுக்கு உண்டாயிருக்கிறதா இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க. எக்கால் தேவன் சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்க. அந்த ஜபத்தில் பரமடியில் பிதா உங்களுடைய நாமம் உங்களுடைய சித்தம் அது இயேசு நாமம் அது பரலோக இயேசு சாமடாவது தேவ சித்தம் நாங்கள் ஏற்கனவே எனக்கும் மண்டிக்கிறோம். அது உங்களுடைய கேட்குற எந்த சொல் தேவை என்று ரச்சத்துக்கு பாவத்துக்கு சாபத்துக்கு மருத்துவம் அது தப்பித்துக்கொள்ளும்படி ஜெயிக்க அந்த செய்தி கேட்கிறோடைய ஆஸ்வதிக்கும்படி ஜெயிக்கிறதா. அப்படி ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் இலவசமாக கிறிஸ்துவ மீட்பு கொண்டு நீ அந்த கிறிஸ்துவ ஜீவனமாக இருக்கிறார். அந்த ஜீவன தேவி நீதி தூத்தி பரலோக வாழ்ந்த சகல அதிகாரிகள் ஏன் பேசுங்க, மணி பேசு, அப்பா பேசு, தம்பி தங்க சபை விசுவாசிங்க, எப்ஜிஷே வெல்லூர் சபை விசுவாசிங்க, குடும்பத்தில் பட்டுற தேச குடும்பம் முழு உலகத்தை இயேசு ஜீவன் பரலோக ராஜ்யத்தை இடைவிடா ஆதாம் தேவ நீதி அவங்க இலக்கத்தை கட்டுகிறதா உயிர் தெரிஞ்சுக்கணும். கோடாக இருக்கிறது எல்லாரும் போராட்டம் வாய்நாளெல்லாம் கிறிஸ்துவ நிதி நீதி தேவி நீதி இயேசு சாமட்ட வாக்குத்தங்களை பிதாகுமார் பசு ஆதாம் முழு மிகுந்த பலமாய் சாட்சி கொடுக்கிறோம். இடைவிடாமல் சாட்சி கொடுக்குறோம். அவர் எல்லாருமே பூர்ண கிருபை உண்டான போல இந்த செய்தி கேட்குற ஒவ்வொருவரும் பூர்ண கிருபை உண்டாகுங்க. அவைகள் பூமி பொருளா சகல கிருபை உண்டாகட்டுங்க. தாவே அவர்கள் நிலங்கள் வீடுகளை விட்டு அப்போ சில பாதத்திலிருந்து வைத்தது போல ஊழியக்காரனுடைய பாதத்தில் வைக்க வேண்டுங்க. தாவே சாட்சி வேதம் சொல்ற சாட்சி பிதாகுமார் பசு ஆதாம் முழு ஜீவ உலகம் ஜீவவானம் உயிர்த்தெழுந்த ஜீவனம் கோடா கோடிய பிதா ஆதாம் வாய்நாளெல்லாம் கட்டுகிறதா. கிராமங்கள் பட்ட சோழர் வடாகிற தமிழகத்தில் முழு உலகத்தில் இடைவிடாமல் எக்காலத்தில் தேவி நீதி துவத்தில் பாவமடி நீதி பரலோக ராஜ்யத்தை அவின்படி ஏற்றுபடி சுவாசம் வழியாக தேவனுக்கு தனக்கு ஆதம் வாய்நாள கட்டுவிக்கிறதா. இடைவிடா கட்டு கழுத்தல் விசுவாச துரத்தில் பசுத்த தேவதூரம் செய்கிறதா. எல்லாரும் பூர்ணக்கிறோம். அவின்படி வாய்நாளம் பரலோக உண்டாகிறதா. மாபெரிய கொண்டு ஒரு படி இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்தில் இருக்கும் மிக ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபையினர் ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜிசிஐ வெல்லூர்னு ஒரு சேனல், இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ் ஒரு சேனல். இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.
உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிந்தால், தெலுங்கு தெரிந்தால், கன்னடா தெரிந்தால், மலையாளம் தெரிந்தால் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். முழு உரிமை தர ஏராளம் செய்தி உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட செய்திகள். என் செய்தி கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. எங்கே பார்த்தாலும் ஆதாம் கூட பாவத்தை மன்னித்து மிகுந்த பலமாக தேவன் தனக்குள்ள சாட்சி த்ரெட்டிங் கொண்டு ஆயிடுச்சு. உலகம் நானும் வைக்கிறதுக்கு ஜீவன் உண்டாகும். அவர் உயிர்த்தெழும் ஜீவன் என் தேவனுக்கு தனக்கு ஆதாம் மூலத்துக்கு கொடுங்க. அசுத்தாயத்துக்கு 10 எல்லாருமே பூர்ண கிருபை உண்டாகட்டும். சுவிசேஷத்தினால் உங்களுக்கு பிழைப்பு உண்டாகட்டும். சுவிசேஷ அறிவியல் சுவிசேஷ பிழைப்பு உண்டாகட்டும். ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதானம் சகல நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகட்டும். மாபெரும் எழுப்பிலை நீங்கள் கண்டறியலாம். ஆனால் என் செய்தியை கேளுங்க. ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். மீடியா மிஸ்டரியாக இருங்க. உங்கள் சபை விசுவாசிகளுக்கு, ஊழியக்காரங்களுக்கு, அப்போ சில திரு சுவிசேஷம் ஊழியம் செய்கிறவர்களுக்கெல்லாம் இந்த செய்தியை தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். குறைந்த ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் இன்னும் ஏராள செய்திகளுக்கு 100 ஒரு ஜீவ மார்க்கம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதி பாருங்கள். செய்தியில் கர்த்தர்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தர்களோடு கூட பேசியிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுகிற கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பினால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் பேரும் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. அவர்கள் எல்லாரும் நிலங்களையும் வீடுகளையும் விட்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் வீடுகளையும் விட்டு அதன் கிரயத்தை கொண்டு அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்கள். வேத வாக்கியம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதாக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்காக குறைந்து ஒரு 100 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பினால் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 21/7/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். கடைசி நாள் தேவன் நிச்சயம் வல்லமையாக உங்களை பயன்படுத்துவார், ஆஸ்வதிப்பார்.